என்னம்மா பண்ண போகிறீங்க? கொஞ்சமாக அரிசி போண்டா பண்ணலான்னு பச்சரிசியை ஊற வச்சுருக்கேன். கருணக்கிழங்கோடையே ஒரு உருளைக்கிழங்கை ஊற வச்சுருக்கேன். என்ன வேக வச்சு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இதை தனியாக அரைச்சி இதோட கலக்குவேன். எவ்வளோ மணி நேரம் இது ஊற வச்சிங்க? இது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு. 2 மணி நேரம் ஊற வச்சு இப்போ இதை அரைக்க போகிறீங்க? ஆமாம்மா. ஓகேம்மா, அரைங்க. அப்புறம் இப்போ அரிசி மாவு அரைச்சிட்டீங்க. ஆமாம், நைஸாக அரைச்சிட்டேம்மா. ஓகேம்மா. இப்போ ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தேன்ல, ஆமாம், அதையும் நைஸாக அரைச்சிட்டு இதோட கலக்க போகிறேன். நல்லா கலக்கணும் ரெண்டுத்தையும். இது ரெண்டையும் போட்டு நல்லா கலக்கணும். தனியாக மாவு சரி, அந்த அரிசி தனியாக, அப்போ இது தனியாக, இதை தனியாக அரைக்கணும். அரைச்சி இப்போ இது ரெண்டையும் நல்லா கலக்க போகிறேன். ஆமாம்மா, கலக்க போகிறேன். ஓகேம்மா. என்ன பண்ண வைட்டீங்க இப்போ? உருளைக்கிழங்கும் பச்சரிசி அரைச்ச மாவையும் நல்லா கலந்துட்டேன். சரியா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 2 பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். அப்புறம் பொடியாக கட் பண்ண இஞ்சி போடுறேன். அப்புறம் இன்னும் பொடியாக கட் பண்ண இதை போட போகிறீங்க? அவ்வளோதான், பொடியாக கட் பண்ணது அவ்வளோதான். அப்புறமா சோடா உப்பு. அது தேவைக்கேற்ற அளவா? இல்லை, கொஞ்சம் தான் போடணும், தேவையெல்லாம் கிடையாது. இல்லை, அதுதான் சொல்கிறேன், தேவையான கொஞ்சமா. ஓகே, இவ்வளோ போட்டுக்கிறோம். அப்புறம் நம்ம இதோட உப்பு சேர்த்துக்கணும். இதோட உப்பு? ஆமாம், அப்போவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக போட்டுட்டு இது எல்லாம் நல்லா கலந்துடணும். ஓகேம்மா. என்ன இதெல்லாம் கலக்கிட்டு இருப்பீங்கன்னு பார்த்தா அதுக்குள்ளே தோசைன்னு வந்துருச்சு. அரிசி போண்டாவே சுட ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமாம், இந்த மாதிரி சுட்டுட்டேன். சுட்டுட்டேன். நான் காணும்னு கம்மியாக போட்டேன். என்ன கஞ்சிருக்கா பக்கத்துக்காக இப்போ ஒரு 4 போட்டு விடுவேன். இப்போ இதை போட்டிருக்கேன். அது என்ன பண்ணியிருக்கீங்க? அதுவா, ஒரே இந்த கருணைக்கிழங்கு குழம்பு பண்ணும்போது இந்த ஒரு கருணைக்கிழங்கு விட்டுட்டேம்மா. குக்கர்லேயே விட்டுட்டேன், எடுக்காத மறந்துட்டீங்க. ஆமாம், அப்புறம் ஐயோ அது வெந்துருச்சே, அதனால என்ன பண்ணேன், அப்படியே ரோஸ்ட் பண்ணிட்டேன். குழம்பே வச்சு முடிச்சிடணும். இல்லை, வாழைக்காயெல்லாம் ரோஸ்ட் பண்ணுற மாதிரி தான். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தது, அது. அப்புறமா நம்ம என்னது மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு, மஞ்சப்பொடி போட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி இதில் தேய்ச்சி ஊற வச்சுட்டேன். அப்புறமா இப்போ அதை எடுத்து போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டேன். சாப்பிட்டுக்கலாம் தொட்டுக்க. அது ஒரு பக்கம் ஆயிட்டு இருக்கு, இந்த பக்கம் அரிசி போண்டா. ஆமாம்மா, இதாகிட்டு இருக்கு. இந்த அரிசி போண்டா ரொம்ப ஈஸி. அதாவது வெறும் பச்சரிசி வேக வச்ச உருளைக்கிழங்கு. ஆமாம்மா, பச்சரிசி நான் வந்து ஒரு குட்டி கப்பில் தான் எடுத்தேன். நம்ம 2 பேத்துக்குங்கிறதுனால அதே இவ்வளோ வந்திருக்கு. ஆமாம்மா, அது அப்புறமா அதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு உருளைக்கிழங்கு முதல்ல வேக வச்சுருந்தேன். அதையும் தனியாக அரைச்சி அப்புறம் ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறமா ஒரு பிஞ்சு இல்லை சோடா உப்பு போட்டுட்டு உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சுடணும் தான். ஏதோ ஒன்று மலைக்கு ஒன்று சாப்பிடணும். மலைக்கு சுட சுட சாப்பிட்டுக்கலாம். ஆமாம்மா, இதான் அரிசி போண்டா. நீங்களும் இதே மாதிரி அரிசி போண்டா செஞ்சு பாருங்க. பண்ணிட்டு மறக்காம எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போர்ட் பண்றதுக்கு தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க. ஓகே, இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.